மேத்ஸை பற்றி நீங்கள் ஒரு வெறுப்பை ஏற்படுத்திக்காதீங்க. கொஸ்டின் இவ்வளோ கஷ்டமாக போயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. மேத்ஸ் ஒரு ஜாலியான பாடம். அதை நேசித்து படிங்க. நான் சொன்னது மாதிரி இந்த 10th எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன மைல்ஸ்டோன் தான். நீங்கள் போக வேண்டிய நிறைய தூரம் இருக்குது. நீங்கள் மேத்ஸில் ட்ராவல் பண்ணலாம். மேத்ஸ் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச படமாக நீங்கள் எடுத்து தாராளமாக படிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சமாக மேத்ஸ் நாலேஜ் இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபஸ்ட் குரூப் எடுத்து படிக்கலாம். அங்கே போகும்போது நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க, கற்றுக்குவீங்க. ஒரு சிலருக்கு வந்து 11th படிக்கும்போது மேத்ஸ் படிக்கலாம், ஒரு சிலருக்கு 12th படிக்கும்போது மேத்ஸ் படிக்கலாம், ஒரு சிலர் காலேஜ் போய் படிக்கும்போது மேத்ஸ் படிக்கலாம், ஒரு சிலர் வந்து மேத்ஸு வேறு வழி இல்லாமல் படித்து ஒரு டீச்சராக வந்ததுக்கப்புறம் தான் மேத்ஸ் பிடிச்சி நடத்துகிற ஒரு ஆளாக மாறலாம். அந்த ஆள் நானாக கூட இருக்கலாம். நான் அந்த மாதிரி தான் படிக்கும்போதெல்லாம் மேத்ஸ் மேலே எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது நான் டீச்சராக மாறினதுக்கப்புறமா என் மேத்ஸ் மேலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி அதில் நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் நாளுக்கு நாள் எனக்கு அதிகமாகிட்டே இருக்குது. நீங்களும் வந்து மேத்ஸை விரும்பி படிங்க. கணித மேதை ராமானுஜன் அவர்கள் இந்த பிறந்த அந்த மண்ணில் நிறைய மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உருவாகணும். அதுதான் என்னுடைய ஆசை. அனைவருக்கும் நன்றி. நீங்கள் சிறப்பாக படித்து 11th ஃபஸ்ட் குரூப் எடுங்க. தேங்க்யூ. மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.